ரெண்டு டீமுமே ஒவ்வொரு மேட்ச் வின் பண்ணி சீரீஸ்ல லெவலா வந்திருக்காங்க. இதுல நாளைக்கு நடக்க போற கடைசி மேட்சை யாரு வின் பண்ணி சீரீஸை வின் பண்ணுவா? இந்த ஒரு கேள்வி தாங்க நம்ம எல்லார் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல நாளைக்கு இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் நடக்க போற மூணாவது ஓடிஐ மேட்சை தான் பற்றி பார்க்க போகிறோம். இதில் யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது, இந்த மேட்ச்சில் இந்தியா வின் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றதான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாளைக்கு நடக்க போகிற மேட்சை இந்தியா வின் பண்ணணும் அப்படின்னா டாஸை வின் பண்ணி ஃபஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இண்டோரில் இந்த ஹோல்கார் ஸ்டேடியத்தில் நடந்த மேட்ச்சில் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் தான் நிறைய தடவை வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம மேட்சை வின் பண்ணோம் அப்படின்னா டாஸை வின் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க. டாஸை வின் பண்ணி ஃபஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்ணால் மட்டும் பத்தாது, ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி பேட்டிங்கில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து எப்படியாவது ஒரு 330 ரன்னுக்கு மேலே வந்து எடுத்துடணும். அந்தளவுக்கு நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அதிகமான ரன்னை எடுத்தால் மட்டும்தான் இந்த மேட்சை வின் பண்ண முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும். ஏன்னா இந்த ஹோல்கார் ஸ்டேடியம் வந்து முழுக்க பேட்டிங்க்கு சாதகமான பிச்சு தான். இதே கிரவுண்டில் தான் நம்மளோட வீரேந்தர் சேவாக் வந்து 219 ரன் எடுத்து பட்டை கிளப்பினாரு. அந்த மேட்ச்சில் இந்தியா வந்து 418 ரன் எடுத்து பட்டை கிளப்பினாங்க. அப்போ அந்த கிரவுண்டில் நம்ம இந்தியா என்ன மாதிரி ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஒருவேளை நியூசிலாந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா நம்ம இந்தியா நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஏர்லியாகவே விக்கெட் எடுக்க வந்து பார்க்கணுங்க. ஏன்னா பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் விக்கெட் எடுத்தால் தான் ஈஸியாக வந்து விக்கெட் எடுக்க முடியும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் விக்கெட் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸில் வந்து கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு சாதகமாக வந்து இருக்கும். அதனால் கரெக்டாக பிளான் பண்ணி நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து நியூசிலாந்தை ஒரு 300 ரன்னுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக அந்த ஸ்கோரை சேஸ் பண்ணி நம்ம வின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதை விட்டுட்டு போன மேட்ச் மாதிரி அவங்கள அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டமாக வந்து போயிருங்க. அதனால் நம்ம ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் சரி, பவுலிங் பண்ணாலும் சரி, கரெக்டாக எவ்வளோ ஸ்கோருக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணணும், எவ்வளோ ஸ்கோர் எடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி விளாண்டா மட்டும்தான் இந்த மேட்சை ஜெயிக்க முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும். ஆனால் இந்த மேட்சை ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம பேட்டிங்கில் கொஞ்சமாவது இம்ப்ரூவ் பண்ணணுங்க. ஏன்னா போன மேட்ச்லையும் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாதான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம். கரெக்டாக நியூசிலாந்து டாஸ் வின் பண்ணி நம்மளே பேட்டிங் பண்ண சொன்னாங்க. ஆனால் நம்ம பேட்டிங்கில் பயங்கரமாக சொதப்பிட்டோம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸ்டார்டிங்லேயே விக்கெட்டை விட்டு கொடுத்து ப்ரெஷர் ஆகிட்டோம். அந்த மாதிரி நாளைக்கு மேட்ச்சில் ஸ்டார்டிங்லேயே விக்கெட்டை விட்டு கொடுத்து ப்ரெஷர் ஆகாமல் நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பவர் பிளேயிலே ஒரு நல்ல ரன்னை வந்து எடுத்துடணும். 65 ரன்னுக்கு மேலே வந்து எடுத்துடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னிங்ஸை வந்து பில்ட் பண்ணி விளாண்டோம். அந்த மாதிரி விளாண்டா மட்டும்தான் நம்ம 300 ரன்னுக்கு மேலே வந்து எடுக்க முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிருங்க. ஓவராலாக நம்ம இந்தியா வந்து நாளைக்கு மேட்சை வின் பண்ணோம் அப்படின்னா பேட்டிங் பவுலிங் ரெண்டுலேயுமே எல்லாருமே நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுத்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த மேட்சை வந்து வின் பண்ண முடியும். ஏன்னா ஒரு பக்கம் நியூசிலாந்தும் பயங்கர வெறியோடு இருப்பாங்க. ஏன்னா அவங்க 38 வருஷமாக இந்தியாவில் ஓடிஐ சீரீஸை வின் பண்ணதே இல்லை. அதனால் இப்போ வந்து வின் பண்ணுற ஸ்டேஜில் வந்து இருக்கும். எப்படியாவது இந்த மேட்சை வின் பண்ணி இந்தியாவை அவங்களோட சொந்த மண்ணில் வந்து சாய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நியூசிலாந்து வந்து கங்கணம் கட்டிகிட்டு இருப்பாங்க. அதனால் நம்ம இந்தியாவும் அவ்வளோ ஈஸியாக விட்டுறக்கூடாது. எப்படியாவது நியூசிலாந்தை வீழ்த்தி இந்த சீரீஸை நம்ம வின் பண்ணோம் அப்படின்றதா நம்மளோட ஆசையாக வந்துருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாளைக்கு மேட்ச்சில் யார் வின் பண்ணுவா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.